அல்சர் இருப்பவர்கள் விரைவில் குணமாக சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி பார்க்கலாம். அனைத்து வயதினருக்கும் சந்திக்கும் பொதுவான ஒரு பெரிய பிரச்சனை தான் வயிற்று அல்சர். இது இரைப்பை சுவற்றில் ஏற்படும் காயங்களினால் உண்டாவதால் ஹெலிகோபாக்டர் பைலேரியா என்னும் பாக்டீரியல் தொற்றுகளால் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. சில சமயங்களில் தொடர்ச்சியாக ஆஸ்பிரின், ஐப்ரோஃபென், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த மருந்துகளை எடுத்தால் அவை வயிற்று அல்சரை தூண்டும். வயிற்று அல்சர் இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை எடுப்பதற்கு பதிலாக குறிப்பிட்ட சில உணவுகளை உட்கொண்டு சில உணவுகளை தவிர்க்கவும் வேண்டும். அல்சர் இருப்பவர்களுக்கு என்று டயட் எதுவும் இல்லை. ஆனால் சில உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படும். இருப்பினும் ஒரு ஆராய்ச்சி குழுவினர் குறிப்பிட்ட சில உணவுகள் ஹெலிகோபாக்டர் பைலேரியா என்னும் பாக்டீரியாவை எதிர்த்து வயிற்று அல்சரிலிருந்து விடுவிப்பதாக கூறுகின்றனர். இக்கட்டுரையில் வயிற்று அல்சர் உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவை உட்கொள்ள வேண்டும் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதை படித்து அவற்றை அல்சர் பிரச்சனையின் போது உட்கொண்டு நன்மையை பெறுங்கள். காலிஃப்ளவர் மார்க்கெட்டுகளில் பொதுவாக காணப்படும் ஒரு காய்கறி தான் காலிஃப்ளவர். இதில் சல்ஃபோஃபோரான் என்னும் பைலேரியா பாக்டீரியாவை எதிர்க்கும் பொருள் உள்ளது. ஆய்வு ஒன்றில் தினமும் 2 வேளை என 7 நாட்கள் தொடர்ந்து காலிஃப்ளவரை சாப்பிட்டு வந்ததில் 78% பாக்டீரியா குறைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. காலிஃப்ளவரில் உள்ள உட்பொருட்கள் செரிமான பாதையை உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கும். மேலும் காலிஃப்ளவரில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து உள்ளது. அதற்கடுத்தபடியாக முட்டைக்கோஸ் மெத்தில் மெத்தியோசனின் என்னும் வைட்டமின் யூ அல்சரை சரி செய்யும். பொதுவாக அல்சரானது இரைப்பையில் உள்ள அமில அளவின் ஏற்றத்தாழ்வினால் வருவதாகும் மற்றும் இந்த வைட்டமின் உடலை காரத்தன்மை மாற்ற உதவும். மேலும் முட்டைக்கோஸில் உள்ள அமினோ அமிலமான குளுட்டமைன் அல்சரை சரி செய்ய வல்லது. இந்த பொருள் இரைப்பையில் உள்ள காயங்களை சரி செய்வதோடு வயிற்று தசைகளை வலிமையாக்கும். அதற்கு முட்டைக்கோஸை பச்சையாகவோ அல்லது வேக வைத்து சாப்பிடலாம். அதற்கடுத்ததாக முள்ளங்கியில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவும் மற்றும் ஜிங்க் மற்றும் இதர கனிம சத்துக்களை உறிஞ்ச உதவும். ஆனால் வெள்ளை முள்ளங்கியை தினமும் சாப்பிட வேண்டாம், ஏனெனில் இது தாமதமாக செரிமானத்தோடு வாயு தொல்லையை தூண்டும். அதற்கடுத்ததாக ஆப்பிளை தினமும் சாப்பிடும் பழக்கத்தை கொள்ளுங்கள், ஏனெனில் இது வயிற்று அல்சர் இருந்தாலும் அதை குணப்படுத்துவதோடு அல்சர் வராமலும் தடுக்கும். ஆப்பிளில் உள்ள ஃப்ளோனோவைடுகள் பைலேரியா பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும். அதற்கடுத்தாப்புல ப்ளூபெர்ரி பழங்களை காலையில் சாப்பிட்டால் அது வயிற்று அல்சர் பிரச்சனையில் இருந்து விடுவிக்க உதவும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த உதவுவதோடு அல்சரில் இருந்து விரைவில் குணமாக உதவும். ஸ்ட்ராபெர்ரி புதிய ஆய்வு ஒன்றில் ஸ்ட்ராபெர்ரி வயிற்று அல்சரை எதிர்த்து நல்ல பாதுகாப்பு அளிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ட்ராபெர்ரியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அல்சரில் இருந்து உடலுக்கு பாதுகாப்பை வழங்கும். மேலும் இது இரைப்பை சுவற்றில் நன்கு வலிமையாக்கும். அல்சர் இருப்பவர்கள் தினமும் 1 கப் ஸ்ட்ராபெர்ரியை சாப்பிட்டால் விரைவில் குணமாகலாம். கேரட் இரைப்பை சுவற்றை வலிமையாக்கும். இதில் உள்ள வைட்டமின் ஏ வயிற்று அரிசல், அஜீரண பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து விடுபட உதவும். அதற்கு கேரட்டை பச்சையாகவோ அல்லது சூப் வடிவிலோ உட்கொள்ளலாம். இல்லாவிட்டால் கேரட்டை கொண்டு ஜூஸ் தயாரித்து தினமும் 1 டம்ளர் குடிக்கலாம். ப்ரக்கோலியில் உள்ள குறிப்பிட்ட கெமிக்கல்கள் வயிற்று அல்சரை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதில் உள்ள சல்ஃபோஃபோரான் தான் அல்சரை சரி செய்கிறது. ஆகவே ப்ரக்கோலி கிடைத்தால் அதை வாங்கி அடிக்கடி சாப்பிடுங்கள். அதற்கடுத்தாப்பில் தயிர் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று. இது ப்ரோபயோடைட்டுகளை
லாக்டோபேசிஷியல்ஸ் மற்றும் அசிடோபில்லஸ் போன்ற வயிற்று அல்சரை சரி செய்ய உதவும். மேலும் தயிர் செரிமான மண்டலத்தில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நல்ல பாக்டீரியாக்களை பலமான அளவில் வைத்துக் கொள்ளும். புரோபயோட்டிக்ஸ் தயிரில் மட்டுமின்றி சோயா பொருட்களிலும் உள்ளது. ஆலிவ் ஆயில் மற்றும் தாவர வகை எண்ணெய். ஆய்வுகளில் ஆலிவ் ஆயில் வயிற்று அல்சரை சரி செய்வதாக தெரிய வந்துள்ளது. இதில் உள்ள பீனல்கள் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் போன்று செயல்பட்டு பைலேரியா பாக்டீரியாவை பரவாமல் தடுத்து வயிற்று அல்சரில் இருந்து விடுவிக்கும். எனவே அல்சர் உள்ளவர்கள் அன்றாட சமையலில் ஆலிவ் ஆயிலை சேர்த்துக் கொள்ளுங்கள். இதற்கடுத்தபடியாக தேன். தேன் பொலிவான சருமம் மற்றும் காயங்களை குணப்படுத்த மட்டும் பயன்படுத்துவதில்லை, வயிற்று புண்ணையும் தான் சரி செய்ய உதவுகிறது. தேன் உடலில் பாக்டீரியல் வளர்ச்சியை தடுத்து வயிற்று அல்சரில் இருந்து நிவாரணம் அளிக்கும். உங்களுக்கு அல்சர் இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சாப்பிடுங்கள். இதனால் விரைவில் அல்சரில் இருந்து விடுபடலாம். அடுத்தபடியாக பூண்டு. சிறிய பூண்டு வயிற்று அல்சரை உண்டாக்கும் பாக்டீரியா பைலேரியாவை பாக்டீரியா அழிக்கும் சக்தி கொண்டவை. பூண்டில் உள்ள குறிப்பிட்ட ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வயிற்று அல்சரில் இருந்து விடுபட உதவும். அதற்கு அல்சர் இருப்பவர்கள் தினமும் 2 பல் பூண்டை காலையில் சாப்பிட வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக அதிமதுரம். பழங்காலத்தில் அதிமதுரம் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதில் வயிற்று அல்சர் மற்றும் இரைப்பை அழற்சியை எதிர்த்து போராடும் சக்தி உள்ளது. மேலும் இதில் இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வயிற்றில் உள்ள காயங்கள் அல்லது அலர்ஜியை குறைக்கும். அதிமதுரத்தில் உள்ள வளமான அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயிற்று அல்சரை சரி செய்யும். முக்கியமாக இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி தொற்றுகள் பரவாமல் தடுக்கும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள உணவுகளுடன் பச்சை இலை காய்கறிகளான பசலைக்கீரை, கேல் போன்றவற்றையும் வைட்டமின் பி மற்றும் கால்சியம் நிறைந்த பாதாம், செரி போன்றவற்றையும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.